தமிழகத்திலே ஊராட்சித்துறை பணியாற்றக்கூடிய 7 சங்கங்கள் சேர்ந்து ஊராட்சித்துறை அனைத்து பணியாளர்களுடைய கூட்டமைப்பு சார்பாக கடந்த 23/8 திருச்சியிலே மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் 3 கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதன் முதற்கட்டமாக இன்று மதுரை மாவட்டத்திலே ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசை கேட்டுக்கொள்ளவில்லை. கிராமப்புறத்துறை பணியாற்றி 35 ஆண்டுகள் பணியாற்றி சிரமப்பட்டு கொண்டிருக்கூடிய மக்கள் நல பணியாளருக்கு திமுக தேர்தலுக்கு சொன்னபடி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்றும், ஊராட்சி செயலாளருக்கு தேர்வு நாளை சிறப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும், தூய்மை காவலர் தூய்மை பணியாளருக்கு 10,000 சம்பளம் வழங்கப்பட வேண்டும், கணினி ஊக்குநர்களுக்கு கிராமப்புற பணியாற்றக்கூடிய 20,000 மாத சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்களின் வாழ்வை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்குமாய் ஊரக வளர்ச்சித்துறை கூட்டமைப்பு சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உதயநிதி வந்தாங்களா? மனு கொடுத்தீங்க? இல்லை, நாங்கள் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தனால கொடுக்க முடியல. முதல்வர்கிட்ட துணை முதல்வர்கிட்டலாம் பல்வேறு கட்ட மனுக்களை இந்த 4 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட மனுக்கள்லாம் கொடுத்துருக்கோம். அரசின் பரிசீலனை இருக்கின்ற தகவல் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது. விரைவில் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு போராடி கொண்டு இருக்கிறோம். நல் செல்லப்பாண்டியன், மாநில தலைவர், தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர். நாங்கள் அடுத்த 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் தற்செயல் விடுப்பு போராட்டத்தை நடத்துகிறோம். அதன் பிறகு டிசம்பர் மாதம் இறுதிக்கு பிறகு காலமுறை வேற வைத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இதுவும் நடக்காத பட்சத்தில் ஜனநாயகத்தில் போராடுவதற்கு வேறு வழியில் என்பதால் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்க கூட்டமைப்புடைய நிர்வாகிகள் கூடி அடுத்த கட்ட முடிவெடுப்போம்.